நான் பேசிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகமாக இருக்கக்கூடிய அந்த பக்காமாஸ் கட்சியில் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் திராவிட இயக்கத்துடைய மாபெரும் சிறப்பு பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர் இணைஞ்ச அந்த அந்த நிகழ்வை மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். பெருசா ஐயா வாங்கய்யா பெரட்டிடுவோம்யா வாங்க முடிஞ்சுங்க பிளாஸ்டிங்கய்யா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அவருக்கு அவங்க அந்த கும்பலுக்கு அந்த தாவேகா கும்பலுக்கு நாஞ்சில் சம்பத்துடைய ட்ராக் ரெக்கார்ட் என்னங்கிறத எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா எப்படி செய்கிறாங்க பற்றிலா இது நினைக்க நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அளவற்ற மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா இனிமேல் நாஞ்சில் சம்பத் வந்து விவாதத்திற்கு வருவாப்புல, பொதுக்கூட்டங்களுக்கு வந்து தாவேகா சார்பாக பேசுவாப்புல, கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. என்ன சும்மாவே தாவேகா வச்சு சும்மா கதை கொடுத்து வச்சுட்டு இருக்கோம். இல்லை நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள்லாம் வந்தாங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், எவ்வளோ கண்டென்ட் நம்ம அள்ளி கொடுப்பாங்க நமக்கு. வாருங்கள் உறவுகளே, நாஞ்சில் சம்பத் யார், இந்த அவர் இணைஞ்சதை கொண்டாடக்கூடிய அந்த தற்கொலை கும்பல் எதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவர்களுக்கு புரியும்படியில் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அதற்காக தான் இந்த பதிவுங்க. உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெளுத்துட்டுங்க, லைக்கை போடுங்க, ஹைப்பை கொடுங்க. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது திணறான். இந்த நாஞ்சில் சம்பத்தை 5 கட்சி அமாவாசைன்னு கூட சொல்லலாம். இப்போ 5வது கட்சியாக தான் தாவேகா வந்து இணைஞ்சிருக்காப்புல. இவர் இதற்கு முன்பாக எந்தெந்த கட்சியெல்லாம் இருந்திருக்காரு அப்படிங்கிறத அந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பாக தாவேகா கரண்டே சொல்லிடுறேன். ஏன்னா இவர்கிட்ட வந்து இங்கே உஷாராக இருக்கண்டா, புரிஞ்சுக்கங்க, என்ன தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, கற்றுக்கங்க. என்னங்கிறத பாருங்க. அவர் 1993 மதிமுகவில் சேராரு, வைகோவோட பயணிக்கிறாப்புல. 2012 வரைக்கும் வைகோ கூட தான் இருக்காப்புல. வைகோ எப்படிலாம் பேசுவாரோ, எப்படிலாம் அவரோட ஸ்டைல் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அவர் போலவே வைகோ போலவே சிறப்பாக பேசுவாப்புல நம்ம நாஞ்சில் சம்பத்து. அதற்கு பிறகாக அதிமுக வந்து சேர்றாப்புல. 2012 வந்து விலகி அதிமுக சேர்றாப்புல. அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் திமுக காரங்க வைகோவை கண்ட மணிக்கு எல்லாத்தையும் சகட்டி மணிக்கு அவர் நாஞ்சில் சம்பத்துடைய பேச்செல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளோ அப்படி பேசக்கூடிய நபர் இன்றைக்கு சரியான கட்சியாக சேர்ந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு உண்மையிலேயே அவருடைய பேச்சுக்கு அவர் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருந்திருக்காரு. சரியானது தான். அடுத்து அதிமுக 2012 வராப்புல. 2012 2017 வரைக்கும் அதிமுக இருக்காரு. அதிமுக வந்து சேர்ந்தோடனே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இவருக்கு வந்து ஒரு இனோவா கார் கொடுக்குறாங்க. கார் வாங்கிட்டு அப்படியே 2017 வரைக்கும் 2017 வரைக்கும் ஜாலியாக சுற்றி தெரிஞ்ச இவருக்கு ஒரு அளவுக்கு மேலே என்னடா நம்மளுடைய லட்சணம் தெரிஞ்சு நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க எவனோ சரியில்லையே அப்படின்னு புரிஞ்சுக்கிறாப்புல. ஒரு அளவுக்கு மேலே என்ன செய்யறாரு, 2017 கட்சியிலிருந்து வராரு. இதுல இருந்து அதிமுக இருந்து முதல்ல அதிமுக, அப்புறம் அதிமுக வராரு. அதிமுக இருந்து வெளியேறி அமமுக டிடிவி தினகரன் கூட போறாப்புல. டிடிவி தினகரன் கூட 1 வருஷம் இருக்காப்புல. அப்போ அங்கே போயிட்டு அங்கே அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை அப்படின்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி டிடிவி தினகரன் வெளியேறி அடுத்து திமுக போறாப்புல. பாருங்க, மதிமுக டோரா வச்சு சொல்ல மாதிரி கதையாச்சு பாருங்க. மதிமுக, அதிமுக, அமமுக, அப்புறம் திமுக வராப்புல. 2019 வந்து திமுக இணைறாப்புல. 2019 இருந்து தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காப்புல. திமுக சேர்ந்தோன்னா எல்லாத்தையும் சகட்டு மணிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. வழக்கம் போல தான் அங்கிருந்தா இவ்வளோ திட்டுவேன், இங்கிருந்தா அவனை திட்டுவேன், என்ன அப்படி மாற்றி பேசுகிறேன் கேட்டால் துப்புலாம் தொடச்சிக்குவேன் அப்படிங்கிறக்கூடிய ஆள் தான் இந்த நாஞ்சில் சம்பத். சேர்ந்தானே 2019 வந்து இப்போ 2025 வரைக்கும் இருந்தாப்புல. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துருக்காப்புல. இதுதான் இவருடைய அதிகபட்ச ஹிஸ்ட்ரி வரலாறு, வேற ஒன்றும் இல்லைங்க. என்னடா இவர் கீழ்த்தரமான வரலாறு கேட்குறீங்களா? இவ்வளோ தான் வரலாறு. வேற என்ன? இவரை பொறுத்த வரைக்கும் எவன் நல்லா காசு தரானோ, எவன் நல்லா நமக்கு நம்ம செய்கிறாங்களோ, நமக்கு எவன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அங்கே போய்ட்டு நம்ம கூவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் அவர். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கிட்ட நல்லா கலெக்ஷன் பார்க்கலாங்கிற பார்த்து தாவக்கூடிய நபர் தான் இந்த நாஞ்சில். இந்த நாஞ்சிலுடைய லட்சணம் தெரியாமல், நாஞ்சில் சம்பத்துடைய லட்சணம் தெரியாமல் இங்கே சில்லறை சிதறி விட்டுருக்காங்க. ஐயா வாங்க, நீங்கள் தான் செம்மையாக பேசுவீங்களே தெரியுமே, அவர் பெரிய திராவிட இயக்க பேச்சாளர் தெரியுமா அப்படின்னு. இப்போ திமுக அதுக்கு இணைஞ்சாருன்னா அமமுகவில் அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லி தான் திமுக தாய் கழகத்தில் வந்து சேர்றாப்புல. இப்போ தாய் கழகத்துலேருந்து குட்டி கழகத்துலேருந்து சேர்ந்துருக்காப்புல தமிழக வெற்றி கழகமாக இருக்கக்கூடிய இந்த குட்டி கழகத்தில். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இது தமிழக வெற்றி கழகத்தை நம்ம தொடர்ச்சியாக சொல்லக்கூடியது ஒரு முதல் குற்றச்சாட்டாகவே அது ஒரு திராவிட கட்சி தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் திராவிடமும் இல்லை அண்ணாவும் இல்லை அப்படின்ட்டு வெளியேறிய இந்த நாஞ்சில் சம்பத்து இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்துருக்காருன்னா இது ஒரு திராவிட அமைப்பு, திராவிட இயக்கம். திமுக சீனியர்ஸாக இருக்காங்க, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா விவாதங்களையும் எல்லா ஊடக சந்திப்புகளுமே இன்றைக்கு கூட இளைஞர்களை போய் சந்திக்கிறாங்க. அதாவது முன்னாடி இருந்த திமுக காரங்க சந்திக்கிறாங்க, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம 4 கட்சி தாவணம் வரல, அதனால நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களா? சரி வராது, இதுக்கு மேலே இங்கே இருந்தோமா நம்முடைய மானத்துக்கு இழுக்காயிரும் அப்படின்ட்டு இங்கிட்ட வந்திருக்காப்புல. இங்கே இன்றைக்கு தாவேக்கால இதுதான் இவரோட அதிகபட்ச இது.
இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இவருக்கு நல்லா இவர் வந்து அடையாளப்படுத்தணும், நல்லா பேச விடணும். 4 மேடைகளில் மட்டும் இவரை ஏற்றாமல் இருங்களேன். தாவைக்கு அடுத்த நடக்கக்கூடிய ஒரு 4 நிகழ்ச்சியில் மற்ற பேச்சாளர்களாக பேச வச்சுட்டு இவரை மட்டும் பேச வைக்காமல் இருங்க. அடுத்து இங்கேருந்து வெளியே வேறு கட்சிக்கு போவாப்பில். நீங்கள் பாருங்க, திமுகவிலேருந்து கமலஹாசன் கூட ஒரு போலங்க. ஏன்னா கமலஹாசன் என்ன கட்சி என்ன கோட்பாடுன்னு தெரியல, சென்ட்ரிசம்ட்டாரு, நான் கொள்கை சொன்னால் காப்பி அடிச்சிருவீங்க அப்படின்றாரு. அதனால கமலஹாசன் கூட ஒரு போல. ஆனால் தாவேகா பக்கம் வந்திருக்காருன்னா பாருங்க, திராவிடத்துடைய வளர்ப்பு பிள்ளையாக இருக்கக்கூடிய, திராவிட சித்தாந்தத்தை கரைத்து குடித்து வளர்ந்த இந்த நாஞ்சில் சம்பத்தே தாவேகாக்கு போறாருன்னா, தாவேகாங்கிறது ஒரு இன்னொரு திராவிட கட்சிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. நாஞ்சில் சம்பத்துக்கே தெரிஞ்சிருக்கு, சரிதானே? அதுக்கப்புறம் வழக்கமாக சில காமெடி நடக்கும்ல, அதாவது எந்த கட்சியிலேருந்து தாவேகா வந்து சேர்ந்தாலும், எப்படி சமீபத்தில் செங்கோட்டையன் சேர்ந்தார், ஜெயலலிதா படத்தோடு வந்தார், அவர் அதிமுக வந்தார், ஜெயலலிதா படத்தோடு வந்தார். எனக்கு தெரிஞ்சு அடுத்த நிகழ்ச்சி ஏதாவது வந்துச்சுன்னா, அடுத்து ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு வந்துச்சுன்னா, நாஞ்சில் சம்பத் ஐயா கருணாநிதியுடைய படத்தை போட்டு போஸ்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இதில் தானே இருந்தார், திமுக தானே இருந்தார். ஒருவேளை இதுக்கு முன்னாடி 4 கட்சியில் பயணிச்சிருக்காரு. டிடிவி தினகரன், ஐயா கருணாநிதி, இங்கிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி, முன்னாடி அம்மா ஜெயலலிதா, அங்கிட்டு வைகோ, 4 பேர் படத்தை போட்டு ஒரு போஸ்ட் அடித்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அடிச்சுக்கங்க, எல்லாரும் யாரையும் பழச்சிக்க வேணாம்ல அப்படின்னு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு ஒரு அன்பான விஷயமா இந்த இடத்துல சொல்கிறேன் நான். ஏன்னா அவங்க கட்சி தலைமை கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அது கொள்கையற்ற கூமுட்டை. அங்கே அண்ணா படத்தை போட்டிருக்கு, எம்ஜிஆர் படத்தை போட்டிருக்கு, இவ்வளோதான். மற்றபடி அது திராவிட கொள்கையில் கூட இங்கே நிற்கிற உறுதி அளிப்பாங்கன்னு தெரியாது. நாளைக்கே அந்த திராவிடத்தை ஒட்டுமொத்த தமிழர்களும் தூக்கி போட்டு புலந்தா, தமிழ் தேசியவாதத்தில் மட்டும் தான் இன்றைக்கி பேசுகிறோம். ஒட்டுமொத்த தமிழர்களும் திராவிடம் என்றால் தீதுன்னு பேச தொடங்கினால் தயக்கம் இல்லாமல் விஜய் திராவிடம்ங்கிறது வேணாப்பா, இனிமேல் வேணா பண்ண முடியாது, திராவிடங்கிறத ஏற்றுக்க முடியாதுப்பா அப்படின்னு பேசுவார். அப்படி இந்த கொள்கையிலேருந்து மாற்றிக்கிடுவாங்க. இன்றைக்கி அது வந்து வெகுஜன மக்கள் மத்தியில் வந்து திராவிடம் தான் எல்லாம் கிழிச்சது அப்படின்னு உருவாக்கிட்டாங்கல்ல, அதனால சொம்பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று பாருங்களேன், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த கட்சியாக இப்போ நாம் தமிழ் எடுத்துக்கங்களேன், அதனோட சீமான் அவர்கள்ட்ட எத்தனையோ பேர் வந்து அவங்களோட நான் சேர்ந்து நிற்கிறேனே, நான் சாதி கட்சி வச்சுருக்கேன், நான் இந்த கட்சி வச்சுருக்கேன், அந்த கட்சி வச்சுருக்கேன், எங்களுக்கு சீட்டு தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நான் சீமான் அவர்கள் வேணாப்பா, ஆதரவு தெரியா, இந்த மக்களுக்காக போராடுறேன்ப்பா, ஆதரவு தெரியா, சரிப்பா நீ உன்னுடைய பாதையில் பயணி, நான் என்னுடைய பாதையில் பயணிக்கிறேன். என்னுடைய கட்சியிலேயே எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க, என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய தம்பிகளுக்கு என்னுடைய தங்கைகளுக்கு நான் சீட்டு தரேன், உங்களெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியாதுப்பா, அவ்வளவு என் தம்பிகள் இருக்காங்கப்பா அப்படின்னு பாரு அண்ணன். சீமான் அவர்களே மேடையில் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் தாவேக்கால பாருங்க, தாவேக்கால யார் புதுசாக போய் சேர்றானோ அவனுக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா பாருங்க, நம்ம சிடி நிர்மல்குமார் இருக்காப்புல, அவர் பாஜக தான் வந்தார். இன்னைக்கு அவர் வந்து 2ஆம் கட்ட தலைவர். அங்கிட்ட ஆதவ அர்ஜுனா விசிகால வந்து வந்தார், 2ஆம் கட்ட தலைவர். இங்கிட்டு செங்கோட்டையன் எதுலேருந்து வந்தார், அதிமுக வந்தார், 2ஆம் கட்ட தலைவர். இப்போ இவர் திமுக வந்திருக்காரு, இவர் அடுத்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர். பெரிய காமெடி. இவங்களாம் 2ஆம் திமுக செருப்பாக இருக்கிறத விட தாவேக்கா போய் பருப்பாக இருந்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவர் வந்திருக்காரு, சேர்ந்துருக்காரு நினைக்கிறேங்க. யார் இவர் நாஞ்சில் சம்பத்து. இந்த கோமாளி கூடாரங்களை வைத்துக்கொண்டு கட்சியில் கடைசி வரைக்கும் போஸ்ட் விட்டுருவேன், ஒட்டிகிட்டே இருப்பான். எங்கே தாவேக்கால போஸ்ட் விட்டுருவேன், ஒட்டிகிட்டே இருக்க வேண்டியதை. தாவேக்கால வந்து அதிகபட்சமாக அவங்க வந்து மேல்மட்ட பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு நினச்சா அதிகபட்சம் மாவட்ட செயலர், அதுக்கு அவங்க செய்யக்கூடிய படி என்னவா இருக்கணும் தெரியுமா? ஒரு 4 பேரை எப்போவுமே கூட வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் போகிறோம் எங்கெல்லாம் வரங்கிறத வீடியோ எடுத்து ரீல்ஸாக போடணும். இது தெரிஞ்சால் போதும், தாவேக்கால மாவட்ட செயலர் ஆயிடலாம். இல்லை மாவட்ட செயலர் தான் அந்த பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா பிரபலமாகவே இருக்கணும். என்ன செய்யறதுக்கு? ரீல்ஸ் எடுத்து போட்டுகிட்டே இரு. ரீல்ஸ் எடுத்து பைக் வாங்கி கொடுத்தேன் கொடுக்குறான், ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குற எடுக்கிறான். எங்கடா நீங்கள் இவ்வளோ திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு முளைக்கிறாங்க. ஏங்க உதவி பண்ணுறான்னு ஆரம்பத்துலேருந்தே பண்ணுவான்ல, திடீர்னு உதவி பண்ணுற மாதிரி ரீல்ஸ் தான் முழுக்க. எங்கள் அண்ணா திரையில் அடிக்கிறாப்புல, நாங்கள் இன்ஸ்டாகிராமில் அடிக்கிறோம்ப்பா அப்படின்னு முழுக்க ரீல்ஸ்லேயே அலையிறாங்க இந்த கட்சிக்காரங்க. பாருங்கள் உறவுகளே, தாவேக்காவில் யாருக்கு முக்கியத்துவம் என்றால் மற்ற கட்சியிலேருந்து 5 கட்சி அமாவாசை மாதிரி தாவி வந்திருக்கானோ அவனுக்கு தான் முக்கியத்துவம். அவன் தான் 2ஆம் கட்ட தலைவர். இந்த அதிமுக வந்து சேரக்கூடியவன், விசிக வந்து சேரக்கூடியவன், பாஜக வந்து சேரக்கூடியவன், அடுத்துக்கிட்ட திமுக வந்து சேரக்கூடியவன். நேற்று வரைக்கும் இவங்க வந்து அந்த அரசியல் எதிர்த்து பேசிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி 2ஆம் கட்ட தலைவரை மாற்றுவாங்க. ஆனால் விஜய்க்கு சொம்படிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் போஸ்ட் விட்டுக்கிட்டு பிளாக் டிக்கெட் வித்துட்டுக்கூடியவன் கடைசி வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதா அந்த கட்சிக்காரனோட தலைவித்து தலைவிதி. உறவுகளே, இந்த தளபதியை நம்பி போனா இவங்களுடைய தலைவிதி என்னவா இருக்குங்கிறத ஒரே காரணம் முடிச்சிட்டேன். இதை பற்றி உங்களோட கருத்துங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. மீண்டும் ஒரு காரணம் சந்திக்கலாம். எப்படியும் நம்ம நாஞ்சில் பேசுவாப்பில் ப்ரெஸ் மீட்டு வச்சு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.